AVIQ ஊடக நிறுவனத்தின் திறப்பு விழா மற்றும் தேசிய விருது வழங்கும் விழா பிரம்மாண்டமாக புத்தளத்தில் நடைபெற்றது. வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டம் பதுலு ஓயா ஆரஞ்ச் மண்டபத்தில் கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் AVIQ ஊடக நிறுவனத்தின் திறப்பு விழா மற்றும் முதல் தேசிய விருது வழங்கும் விழா அழகிய அலங்காரங்களும் கலை நிகழ்ச்சிகளும் இணைந்த பிரம்மாண்ட நிகழ்வாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. AVIQ ஊடக நிறுவனம் தனது பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதுடன் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூகத்தில் பல துறைகளில் பங்காற்றியவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தது. இது நிறுவனம் தனது முதலாவது முயற்சியாக ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கௌரவிப்பு விழா என்பதால் இது சிறப்பு பெற்றிருந்தது. இந்த நிகழ்ச்சி நிறுவன ஸ்தாபகர்களும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் புத்தளம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான திருமதி அஜிமா மற்றும் திரு ஷாக்கிர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக NTM தாகிர் மற்றும் வைத்தியர் ரிம்சான் மற்றும் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், கல்விசார் ஊழியர்கள் மற்றும் FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும், கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி தொலைக்காட்சி மற்றும் சிரச தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழு பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும், முழு இலங்கைக்குமான சமாதான நீதவானும், குவைத் நாட்டில் இயங்கி வரும் LB குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும், வடமேல் மாகாண சர்வமத குழுவின் உறுப்பினரும், ஸ்ரீலங்கா சமூக நல அபிவிருத்தி இயக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான சமாதான தூதுவர்கள் அமைப்பின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும், இலங்கைக்கான சமாதான தூதுவரும், மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி பல சர்வதேச விருதுகளை தன்வசமாக்கிய மேன் ஆஃப் த நேஷன் 2024 அமெரிக்கா பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் மற்றும் ஆர்ச்சி மீடியா நிறுவனத்தின் ஸ்தாபகர் முகமது இன்ஷாப், தேடல் மீடியா கல்லூரியின் ஸ்தாபகர் ஹம்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் தமது உரைகளில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சமூகத்தில் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கின்றன என்றும், கல்வி மற்றும் ஊடகத் துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும் பாராட்டினர். அவர்களது கரங்களினால் விருதுகள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் பெற்றுக்கொண்ட பங்கேற்பாளர்கள் தங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றனர். நாடளாவிய ரீதியிலிருந்து வருகை தந்திருந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சமூகவியலாளர்கள், ஊடக நிறுவன ஸ்தாபகர்கள், தொழிலாளர்கள், நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். அவர்களின் பங்கேற்பு AVIQ ஊடக நிறுவனம் உருவாக்கி வரும் நம்பிக்கையையும் சமூக ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. இதன்போது விழாவை மகிழ்ச்சியூட்டும் வகையில் கலை மற்றும் கலாசார நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இசை, நடனம் மற்றும் கலை நிகழ்வுகள் மூலம் மாணவர்களின் திறமைகள் மேடையேற்றப்பட்டன. மேலும் சிறப்பு பங்களிப்பு செய்திருந்த அதிதிகளையும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தவர்களையும் கௌரவிக்கும் வகையில் கௌரவ விருதுகள் இதன்போது வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வின் ஒளிப்பதிவுகளை சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரான சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளருமான ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் சிறப்பாக மேற்கொண்டார். அவருடைய பங்களிப்பு விழாவின் அனைத்து தருணங்களையும் பதிவு செய்த நிகழ்வை வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஆக்கியது. இதன்போது AVIQ ஊடக நிறுவனத்தின் அங்கத்தவர்களுக்கு நியமன கடிதங்கள் மற்றும் நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. AVIQ ஊடக நிறுவனம் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு சமூக, கல்வி மற்றும் ஊடகத் துறைகளில் பங்களிக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வை சக்தி வானொலியின் சிரேஷ்ட அறிவிப்பாளரான ஷவுகி அவர்கள் தொகுத்து வழங்கினார். AVIQ ஊடக நிறுவனம் தனது பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதுடன் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூகத்தில் பல துறைகளில் பங்காற்றியவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தது. இது நிறுவனம் தனது முதலாவது முயற்சியாக ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கௌரவிப்பு விழா என்பதால் இது சிறப்பு பெற்றிருந்தது. எங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி இது. இதுல ஓடவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை இதுல உருவாக்கி கொள்ளலாம்.
சரியா சொல்ல போனா எல்லாருக்கும் கல்விங்கிறது ஆரம்ப கால கல்விங்கிறது முக்கியமான ஒரு கல்வி. ஸ்கில்ஸ் சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்றது அவருடைய ஸ்கில்ஸ். நீங்க படிச்சு எந்த இடத்துக்கு வாரீங்கன்னு முக்கியம் கிடையாது. உங்களை வச்சு நீங்க பயன்படுத்தி மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி வாரீங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியம். உங்களுடைய ஸ்கில்ஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்கான இடத்தை கொடுக்கும். ஒரு மீடியான்னு சொல்றது அந்த ஸ்கில்ஸை நீ மீடியா சைட்ல வளர்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச சைட்ல உங்களுக்கான ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள முடியும். இப்ப இவங்கள்ட்ட சில தனித்துவமான சில விஷயங்களை நான் கண்டிருக்கிறேன். முக்கியமா சொல்ல போனா இந்த AVIQ மீடியா காலேஜில் இருக்கிற குழுமம், இதுல இருக்கிற உறுப்பினர்கள் தலைவர்கள் என்று சொல்றதா, உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல யார் தலைவர் யார் இது அப்படின்ற ஒரு பாரபட்சமே இருக்காது. என்னன்னு சொன்னா நான் ஒரு காலேஜ் நடத்தும் போதோ ஒரு நிறுவனம் நடத்தும் போதோ பதவிக்கான போட்டி, நான் இந்த பதவியில் இருக்கணும் அந்த ஒரு ஆசை வருமாக இருந்தா அந்த காலேஜோ அந்த நிறுவனமோ முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்கள்ட்ட காணக்கூடியதாக இல்லை. அதாவது மெயினாக இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறது, அதே நேரம் இந்த காலேஜை நாங்கள் எப்படி சரி முன்னுக்கு கொண்டு வரணும், இந்த பிள்ளைகள் படிக்கிறதாக இருந்தால் இந்த வெளியில் போயிட்டு இந்த பிள்ளைகள் எப்படி இந்த ஃபியூச்சர் அமைச்சு கொள்வாங்க அந்த நோக்கத்தை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதால உண்மையிலே இவங்களோட நிறுவனமானது நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில காலம் போக போக இதை விட பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏண்ட பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாத பேரண்ட்ஸும் தண்ட பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன்னு சொன்னா எல்லாருமே முன்னுக்கு வரையலும். பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லி எப்பயுமே ஒடுங்கிக்க கூடாது. பொம்பளை பிள்ளைகள் வெளியிறங்கி தான் போய்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. மீடியா எதிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஊடக தர்மங்கள் இருக்கின்றது, அதன் பணிகள் இருக்கின்றது. இவ்வாறான ஊடக தர்மங்களை அனுசரித்து நாம் அதனை மேற்கொள்ளும் போதுதான் ஊடகத்தின் உண்மையான தத்துவம் வெளிப்படும். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு கல்லூரியை எமது பிரதேசத்தில் எமது ஊருக்கு கொண்டு வந்த இந்த AVIQ நிறுவனத்தின் CEO மற்றும் MD இருவருக்கும் நான் ஊரவன் என்ற ரீதியில் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நான் வந்தது கெண்டி டிஸ்ட்ரிக்ட்ல நாவலப்பிடி என்ற இடத்துல இருந்து அவ்வளோ தூரம் நான் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வாரேன்டா, அதுவும் ஒரு கேர்ளா ஃபெஸ்ட்டுக்கு ஃபெமிலின்ற சப்போர்ட் இருக்கணும். அஜய்மா சொன்ன மாதிரி ஃபெமிலியோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த ஒரு இடத்துலையும் முன்னுக்கு நிற்கணும். மீடியா துறையில் ஆர்வம் இருந்து ஒரு மீடியா கல்லூரிக்கு போய்த்து நாங்கள் படிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி மீடியாவை சிறந்த வரையில் கல்வி கற்றுக்கொள்ளணும். மீடியா துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு காலேஜுக்கு போன இடத்துல தான் என்னோட CEO ஷாக்கிர் பிரதர் அவரை நாங்கள் சந்திச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு காலேஜில் ஒன்றுக்கா படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில் எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுன்ற அந்த போர்டு ஒரு சிறப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்றைக்கு அவரோட சேர்ந்து நாங்களும் இந்த மீடியா காலேஜில் ஒரு அங்கத்துவராக, அதாவது பர்சனல் செக்ரட்டரி ஆகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அமைச்சு தந்துச்சு. இஸ்லாமிய பார்வை உண்மையில் மீடியா என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை கிடைத்தவுடன் அவர்கள் எடுத்துச் சொல்வதற்கு நாடிய விடயம் சமூகத்தில் மறைந்து போயிருக்க முடியும். ஒரு வழி இல்லை. இப்படி மீடியா வயசா சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஏனைய ஊடகங்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு ஏறினார்கள், ஏறி விளங்கப்படுத்தினார்கள், இந்த கொள்கையை விளங்கப்படுத்தினார்கள், சொன்னார்கள். அது ஒரு ஊடகம். அதே போன்று பாருங்கள், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான நிறைய வழிகாட்டலை செய்திருந்தால் அதிலும் குறிப்பாக அனைத்து மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், ஏனைய எல்லா மொழிகளையும் அவர் கற்றிருந்தார்கள். எறும்பு கூட போகின்ற சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வருகிறது, எனவே கொஞ்சம் ஒளிந்து கொள்ளுங்கள் சொன்ன சம்பவம் குர்ஆனில் இருக்கிறது. அதே போல பல்கிஸ் ராணியுடைய ஹுதூத் என்ற பறவையுடைய சம்பவம். எனவே அவர் கணக்கெடுக்கின்ற பொழுது ஹுதூத் பறவை மிகவும் தாமதித்து வந்தது. அப்பொழுது கேட்டார்கள், ஏன் தாமதம்? குர்ஆன் அப்படி சொல்லும், நான் உன்னை தண்டிப்பேன், சரியான ரீசன் சொல்லாவிட்டார். அப்பொழுது சொன்னது, பல்கிஸ் ராணி
அந்த சிம்மாசனம் இருக்கிறது. எனவே நாங்கள் அதனை கண்டுவிட்டு வந்திருக்கேன். அதை சம்பந்தமாக பார்த்து விட்டு வந்தேன். அந்த தகவலை நான் பார்த்தேன், அதனால் தான் நான் துணங்கி வந்தேன் என்று அந்த தகவலை சொன்னேன். எனவே அதில் ஜின்கள் கேட்டது நான் உடனே நீங்கள் எழும்புவதற்கு முன்பு கொண்டு வாரேன், அல்ல கண்ணை முழிப்பதற்கு முன்பு கொண்டு வாரேன் என்ற அந்த செய்திகள் இது சமூகத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மீடியாவில் ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே மீடியா கட்டாயமாக தேவை. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் இன்னும் ஒரு ஊடகம் இல்லை. நான் வந்து நிறைய அதாவது டிக்டாக்ல எங்கேயா சோசியல் மீடியாவில் தான் எப்போ பார்த்தாலும் தோண்டி ஒரு சிரிப்பேன். அப்போ எங்களோட வீட்டில் கூட தான் இப்போ தூங்க மாட்டேன், அதான் சும்மா அலப்பறை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி எரியக்குள்ள என்னையும் மதித்து ஒரு ஆளாக மதித்து ஒரு பொடியை சொன்னால், டேய் நீ ரொம்ப பேசுகிறாயா, ஒன்றும் நீ ஒரு சோசியல் மீடியாவில் என்ன சரி ஒரு கெரியரில் போன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சும்மா விளையாட்ட கேட்பேன். நான் பேசாமல் ஒரு பாடன் ஆயிடவா, பேசாமல் இல்லை ஒரு டாக்டர் ஆயிடவா, பேசாமல் ஒரு நடிகன் ஆயிடவான்னு கேட்பேன். அவன் சொல்லுவான்டே அவனை கலாய்க்க சொல்லலடா, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எதிர்பார்க்கையில் இது வந்து என் லைஃப்பில் பெஸ்ட் அவார்ட். இந்த அவார்டு வந்து எனக்கு பெஸ்ட் அவார்ட். நான் ஏதோ டிக்டாக்ல சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருக்குமே இந்த இப்படி ஒரு நண்பன், அதாவது நம்மளுக்கு ஒன்னால முடியும்டா, இது வந்து உனக்கும் இப்படி ஒரு திறமை இருக்கு, உன திறமையை வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு யாருக்குமே சில பேருக்கு அமையாது. ஆனா அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அமைஞ்சாரு. பட் உங்களோட பொண்ணு நீங்க நம்புங்க, ஒரு பட்டத்தை கைத்தை இறுக்கி பிடிச்சாலும் அறந்துட்டு போயிடும், லூஸா விட்டாலும் கையை விட்டு போயிடும். ஸோ எந்த அளவு ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அந்த அளவு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களோட லிமிட் அவங்களுக்கு தெரியும். அண்ட் கேர்ள்ஸ், இந்த டீம்ல இருக்கிற கேர்ள்ஸ், சல்யூட் ஃபார் யூ. எப்பவுமே இதே மாதிரி இதே கான்ஃபிடென்ட்டோட இருங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றப்போ உங்களை இதே மாதிரி உங்களோட ஃபியூச்சருக்கு அவங்க சப்போர்ட் பண்ற ஒருத்தரா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. வெல் டன் ஷாகிர். நான் அனுராதபுர மாவட்டத்தில் பொறவற்புவத்தான எனும் கிராமத்தில் ஆணி விழுந்தான் எனும் அழகியதோர் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எனக்கு இந்த வீடியோ போடுவதற்கு ஒழுங்கான மொபைல் போன் இல்லை. அதனை சொல்லித் தருவதற்கு ஒருவரும் இல்லை. பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் நான் சிறிய ஒரு மொபைல் போனை வைத்து வீடியோ போட ஆரம்பித்தேன். போட்டு சில நாட்களில் எனக்கு முதலாவது விருதினை வழங்குகின்றார்கள் இந்த AVIQ மீடியா காலேஜ். இந்த பிரதேசத்திலே ஒரு ஊடகத்துறையை ஆரம்பிக்க வேண்டும், அது நமது மாணவர்கள் பயனடைய வேண்டும். இதன் மூலமான பல துறை சார்ந்த நிபுணர்கள் உருவாக வேண்டும் என்று ஆசை பற்றி சுமார் 3 மாத கால நிறைவிலே இவ்வாறான ஒரு பெருமதியான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்.